ஹாய் எவ்ரிவான். ஒரு சிங்கம் எவ்வாறு வேட்டையாடுமோ, தனது இறைக்காக பொறுத்திருந்து பொறுமையாக இருந்து சிங்கம் ஒன்று எவ்வாறு வேட்டையாடுமோ, அவ்வாறே இன்று முகமது சிராஜ் இங்கிலாந்தை வேட்டையாடி இருந்தார். தோல்வியின் விளிம்பில் இருந்த இந்தியாவை வெற்றியின் வழியிலே அழைத்து சென்றுள்ளார். யுத்த களத்திலே போராளிகள் எவ்வாறு போராடுவார்களோ அவ்வாறே சிராஜ் இன்று போராடி இந்தியாவிற்கு மிக பெரும் வெற்றியை பெற்றுக் கொடுத்துள்ளார். துடுப்பாட்ட வீரர்களே 5 டெஸ்ட் போட்டிகளில் தொடர்ந்து விளையாட முடியாத நிலையில் 5 டெஸ்ட் போட்டிகளிலும் தொடர்ந்து விளையாடி 646 ஓவர்களை வீசி இந்த சிராஜ் இந்த மகத்தான வெற்றியை இந்தியாவிற்கு பெற்றுக் கொடுத்துள்ளார். இது தொடர்பாக பார்ப்பதற்கு முன்னர் நியூஸ் செக் லைவ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள். கிரிக்கெட் ரசிகர்களுக்கு மத்தியிலே இந்தியாவில் மாத்திரமன்றி உலகில் உள்ள அனைத்து கிரிக்கெட் ரசிகர்களும் இன்று பேசும் ஒரே ஒரு பெயர் முகமது சிராஜ். அவ்வாறு மிக பெரும் வெற்றியை இந்தியாவிற்கு இன்று முகமது சிராஜ் பெற்றுக் கொடுத்துள்ளார். 300 ஓட்டங்களுக்கு இங்கிலாந்து வெறும் 3 விக்கெட்டுகளை மாத்திரமே இழந்திருந்தது. இன்று 5வது நாளிலே 35 ஓட்டங்களை 4 விக்கெட்டுகள் கையிருப்பிலே இருக்கும் பொழுது இங்கிலாந்து பெற வேண்டும் என்றாலும் இங்கிலாந்தை சுருட்டி இங்கிலாந்தின் வெற்றியை பறித்திருந்தார் முகமது சிராஜ். நேற்று இதே போட்டியில் முகமது சிராஜ் முக்கியமான தருணத்திலே கெச் ஒன்றை தவறவிட்டதுடன் அது 6 ஓட்டங்களாகவும் சென்றிருந்தது. மிக பெரும் கில்ட்டி ஃபீலிங்குடனே சிராஜ் இருந்த நிலையில் இன்று அந்த சம்பவத்தை மாற்றி எழுதி இன்று மிக பெரும் வெற்றியை இந்தியாவிற்கு பெற்றுக் கொடுத்துள்ளார். டெஸ்ட் போட்டி என்றால் துடுப்பாட்ட வீரர்களை பலமுறை காயங்களுக்கு உள்ளாகுவதும் 5 டெஸ்ட் போட்டிகளில் தொடர்ந்து சுழல் பந்து வீச்சாளர்களால் கூட பந்து வீச முடியாத நிலையிலும் ஒரு வேக பந்து வீச்சாளராக 5 டெஸ்ட் போட்டிகளில் அதிலும் 646 ஓவர்களை வீசி சாதனை மிக்க பதிவாக பதிந்துள்ளார். இந்த தொடரிலே அதிக விக்கெட்டுகளாக 23 விக்கெட்டுகளையும் முகமது சிராஜ் கைப்பற்றியிருந்தார். மிக பெரும் எதிர்பார்ப்புகளுடன் இங்கிலாந்து இந்த போட்டியிலே வெற்றி பெற்றிருந்தால் 2-3 என்ற அடிப்படையில் இங்கிலாந்து இந்த தொடரை கைப்பற்றி இருக்கும். என்றாலும் இவர்களுடைய ஆசையிலே மண்ணை வாரி போட்டதை போன்று சிராஜின் பந்து வீச்சுகள் காணப்பட்டது. போர் வீரனை போன்று சிங்கம் ஒன்று எவ்வாறு இறைக்காக காத்திருந்து வேட்டையாடுமோ அவ்வாறே இங்கிலாந்தின் துடுப்பாட்ட வீரர்களை சிராஜ் இன்று வேட்டையாடியிருந்தார். இந்த வேட்டையின் ஊடாக மிகப்பெரிய வெற்றியாக இந்தியாவிற்கு அமைந்திருந்தது. டெஸ்ட், ஒருநாள் போட்டிகள், T20 போட்டிகள், அதே போன்று IPL போட்டிகள் என தொடர்ச்சியாக அனைத்து போட்டிகளிலும் விளையாடக்கூடிய ஒரே ஒரு வீரனாக முகமது சிராஜ் காணப்படுகின்றார். ஆட்டோ ஓட்டுநரின் மகனாக பிறந்து இன்று இந்தியாவிற்கு பெருமை தேடித்தரக்கூடிய மிகச்சிறந்த பந்து வீச்சாளராக முகமது சிராஜ் மாறியுள்ளார். பும்ரா இருந்தால் மாத்திரமே இந்தியாவிற்கு வெற்றி என பலரும் கூறிய நிலையில் அந்த கதையையும் அந்த வரலாற்றையும் முகமது சிராஜ் மாற்றி எழுதியுள்ளார். பும்ரா இல்லாத போதும் முகமது சிராஜ் எனும் ஒரு வீரனினால் வெற்றியை பெற்றுக் கொடுக்க முடியும் என்பதை இன்று நிரூபித்து காட்டியுள்ளார் முகமது சிராஜ். இந்தியாவிற்கு முகமது சிராஜிற்கும் வாழ்த்துக்கள். மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கும் வரை நியூஸ் செக் லைவ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள்.